வெல்கம் டு ரெஸ்லிங் ரமேஷ் தமிழ் சேனல். இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் அமெரிக்கன் நம்பர் கோடி ரோட் ரிட்டர்ன் எப்போ வருவாங்க அப்படின்றத டேட்டோட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் டீம் செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் உள்ள வர போகிறாங்க. அண்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் இன்ஜூரி ஆயிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அண்ட் மறக்காம சேனல் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு எந்த சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டர்ன் ஆகணும், அதாவது கோடி, ரோமன் அண்ட் பிராக் லெஸ்னர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா த ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ். அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் ரிட்டர்ன் மட்டும் ஆகிறதில்ல, அதுக்கப்புறம் என்ன மேட்சஸ் வந்து பண்ண போகிறாரு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து இந்த 2 நிமிஷத்துல வந்து பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு லாஸ்ட்டாக ரோமன் எந்த பகையை வந்து பாதியில் விட்டுட்டு போனாருன்னா, அண்ட் ரோமன் செத்ரான்ஸுக்கான பகை அது யாரை வச்சு ஆரம்பிச்சு இப்போ ரெசல்மேனியாக்கு அப்புறம் ஆரம்பிச்ச பகை வேற, ரெசல்மேனியா முன்னாடி இருந்த பகை வேற. நல்லா கவனிச்சிங்கன்னா ரோமன் அண்ட் செத்ரான்ஸ் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு பிரேக்கப் இதை வச்சு தான் பகையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பகையில் என்ன பண்ணாங்கன்னா, ரோமன் வந்து கான்செப்ட் என்னன்னா, ரோமன் வந்து ஸ்டீல் சேர்ல அடிச்சு பொழக்கணும், அதான் கான்செப்ட். ஆனால் அங்கே அடிக்கிறக்குள்ளேயும் நடந்ததே வேற. பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்டோர் லைனே மாற்றிட்டான். பால் ஹியூமன் வச்சு WWE ஒரு புது ஸ்டோர் லைன் உருவாக்கிட்டாங்க. இப்போதைக்கு பால் ஹியூமன் வச்சு, அதாவது வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ரோமன்ட்ட இருக்கிறனால வேஸ்ட் பண்ணலன்னு சொல்ல, பால் ஹியூமனுக்கு இப்படி ஒரு செக்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, ரோமன் ட்ரைபல் சீஃபாக இருந்த ஒரு காலத்தில் எப்படி பால் ஹியூமன் வந்து நல்லா யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பால் ஹியூமன் வச்சு செத்ரான்ஸ் வந்து ஒரு சீஃபாக மாற்ற யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனால் ட்ரைபல் சீஃப் ஒரே ஒரு ஆள் தான் ரோமன். அதை பற்றி நான் இப்போதைக்கு தப்பாக சொல்லலை. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு செத்ரான்ஸ் கிட்ட தான் ஸ்டோர் லைனை விட்டுட்டு போனார். ஆனால் அந்த ஸ்டோர் லைனை சிஎம் பங்கு எப்படியோ இந்த ஒரு வருஷத்தில் பாதி வருஷம் செத்ரான்ஸ் அண்ட் சிஎம் ஸ்டோர் இருந்தால் ஓடிக்கலாம் கவனிச்சிங்கன்னா இப்போ பால் ஹியூமனை சேர்த்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஃபியூச்சரில் அண்ட் ரோமன் வாச சீனா வந்து மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரோமனோட ஆசை என்ன, ரோமன் எதுக்காக வந்தார், ஃபர்ஸ்ட்டு அந்த ஊலாஃபாலா மாலை எடுக்கணும், சோலசிக்கு அடிச்சு எடுத்துட்டாரு. இப்போ அடுத்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அவரோட டைட்டில் இது, அவர் உருவாக்கின டைட்டில் இது, அந்த டைட்டில் எடுக்கணுன்றதுக்காக தான் வந்தார். ஸோ அது வந்து கோடிட்டே இருந்துச்சு. அண்ட் கோடி கூட பார்ட் 3 பண்ணலாமான்னு அது ஒரு கதையாக போச்சு சமர்சனமில். இப்போ ஜான்சினாட்ட தான் டைட்டில் இருக்குது. அந்த டைட்டில் எடுக்கணும்னா ரோமன் வந்து வரணும். ஸோ மணி இந்த பேங்க் டைமில் ரோமன் வராங்க. கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அதே மே 29 நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு வராருன்னு சொல்லியிருந்தாங்க. பிராக் லெஸ்னர் அது வந்து கொடிஸ்தில் அப்டேட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் பற்றி. அண்ட் பெக்கி லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஃபேவரட் ரெஸ்லராக கூட இருப்பாங்க. அண்ட் இந்த ராண்டா ரோசி, பெக்கி லஞ்ச், ஆல் ஆஃப் இவங்களாம் ஒரு டைமில் பீக்கில் இருக்கும்போது அந்த டைமில் பெக்கி லஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருந்தாங்க. அண்ட் இப்போ லைரா வல்கிரியா அவங்க கூட ஸ்டோரி லைன் பண்ணக்கப்புறமா அந்த ஸ்டோரி லைன் அந்தளவுக்கு ஃபேன்ஸுக்கு ரீச் ஆகலை. அது என்ன கான்செப்ட்னா, ரெசல்மேனியா அவங்க கூட டேக் மேட்ச் விளாண்டாங்க. அந்த டேக் மேட்ச்சில் தோத்தது காரணம் இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை. அதுக்கப்புறமா அண்ட் பேக்லெஸ்ல ஒரு மேட்ச் பண்ணி இந்த மேட்ச்லாம் தோத்து போயிட்டாங்க. இது என்ன கதை? அப்போ இவங்களை சும்மா வச்சு யூஸ் பண்ணிக்கலாமே, இது உங்களை டைட்டிலாச்சும் கொடுத்துருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு லைரா வல்கிரியா ஃபியூச்சர் சாம்பியன். ஸோ அதனால WWE அவங்க பக்கம் தான் சாய்வாங்க. அப்போ எதுக்கு பெக்கியை கொண்டு வரணும், பெக்கியை கொண்டு எதுக்கு இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபேன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு அந்த கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இன்னைக்கு நடந்த ராஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருப்பி நான் டாப்புக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாப்பா என்ன செக்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. அண்ட் சாபுன்றவரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை நேற்று வந்து இறந்துருக்காரு. ஸோ நான் வந்து லேட்டாக வந்து அப்டேட் வீடியோ போட்டிருக்கேன்பா. ஏன்னா நேற்று வந்து மதுரையில் சித்திரத்திரல. ஸோ அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அதனால நேற்று வீடியோ போட முடியல. ஃபுல் டைம்னு சொன்னேன் கதை ஓட்டினே, ஆனால் நீ வீடியோ போடலையா அப்படின்னு வந்து கேட்டிருப்பீங்க ஒரு சில பேர். இந்த வீடியோ போட்டேன், அதனால இப்போ சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் இன்ஜூர் ஆயிருந்தான்னு சொல்லுவார்ல, அது வேறு யாருமே டாமின் பிரிஸ் தான். பேக்லெஸ் பேப்பரில் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர், டாமின் பிரிஸ் ரெண்டு வரும் பார்த்தீங்கன்னா டாப் ரோ அந்த டாப்லேருந்து கரெக்டாக டேபிள் வந்து ஸ்மாஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் விழுந்த ட்ரூ மேக்கின்டையரோட டாமினுக்கு வந்து இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து கரெக்டான தெளிவான அப்டேட் வந்து கிடைக்கல. அண்ட் டாமின் பிரிஸ் இன்ஜூர் அப்டேட் இன்னும் தெளிவாக கிடச்சுன்னா வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE எவாலுவேஷன் ஷோ. இந்த எவாலுவேஷன் ஷோ பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரினா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெயின் ஈவென்ட்ஸ் சரி, லேடர் மேட்ச் சரி, இந்த எவல்யூஷன் ஷோ நடந்து 2018 நடந்துச்சு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே இருக்கும். எல்லாமே உமன் டிவிஷன் மேட்சாக தான் இருக்கும். ஸோ ஹெலினசல் கூட நடத்தலாம், லேடர் மேட்ச் நடத்தலாம். அண்ட் எல்லா மேட்ச் எந்த ஒரு மேட்ச் நடத்தினாலும் அதில் மெயின் ஈவெண்ட் சரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உமன் டிவிஷன் மேட்சாக நடக்க போகுது. இந்த இது பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் 28 ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமையாக இருக்கும். அண்ட் இந்த ஷோட அப்டேட் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 என்ன, இப்போதைக்கு சீனியர் தலைவர் ஜான்சினா. இப்போ ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக ராண்டியை வந்து இது வரைக்கும் தோக்க அடிக்கல. அண்ட் இப்போதைக்கு ஃபைனலாக லாஸ்ட் ஒன் டைம்ன்ற மாதிரி ராண்டி கூட ஒரு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் ஜான்சினா வர்சஸ் கோடிக்கான மேட்ச் அந்த விட இந்த மேட்ச் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. முக்கியமாக ராண்டியை சொல்லி ஆகணும். அண்ட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ராண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இந்த மேட்ச்சில் ராண்டி தோக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் கரெக்டான டைம் ராண்டி வந்து சாம்பியன் வின் பண்ணுறதுக்கு. என்ன இருந்தாலும் இது வந்து ஜான்சினோட ரிட்டையர்மெண்ட் டைம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வேறு லெவலாக ஸ்டார்டிங்கில் அவங்க அந்த ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போடும்போது ஆர்கேவை போகிறது இதெல்லாம் பழைய ஃபினிஷரும் அது அந்த ராண்டி இப்போயுமே அதே ஃபிசிக்ஸ்லாம் இருக்காருன்ற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார் ராண்டி. அண்ட் இதுக்கப்புறம் என்ன, ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து திருப்பி வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன கதைனா, ஜான்சினா ராண்டி ஓட்டன் கோடி ரோடுக்கும் ராண்டிக்கு
வரைக்கும் இருக்கிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் WWE கண்டிப்பாக பண்ணியே தீர்வேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் எல்லாரும். ஸோ இது யோசிச்சு பாருங்க, சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பாக ஜான்சினா கூட தான் மேட்ச் பண்ணுவார். இப்போதைக்கு கோடியோட பிளான் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா ரூமர்ஸ் அப்படி தான் இருக்குது. அண்ட் ராண்டி இப்போ அகைன் வந்து மேட்ச் பண்ண போகிறாருன்னா ஸோ சம்மர் ஸ்லாமில் ஒரு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 மெயின் ஈவென்ட். அப்போ டேவை எப்படி ரெசல்மேனியாவில் ஒருத்தா கொடுத்தாங்களோ மெயின் ஈவென்ட் ஒருத்தா கொடுத்தாங்க. அண்ட் உள்ளே இருக்கிற மேட்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உழப்பிட்டாங்க. ஸோ இந்த சம்மர் ஸ்லாம் அதுக்கு ரெசல்மேனியாக்கு ஈக்குவலாக வந்து டிக்கெட் செல்லிங் நடக்குது. அண்ட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதை விட மேலே ஒரு மேட்ச் கொடுக்கணும் கண்டிப்பாக. WWE ரெசல்மேனியா மாதிரி வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நடந்த என்ட்ரன்ஸோட கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் வந்து என்ட்ரன்ஸ். எப்பயுமே ரெசல்மேனியான்றது என்ட்ரன்ஸ் வேற லெவலில் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் ரெசல்மேனியா அந்த அளவுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த சம்மர் ஸ்லாம் அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை டே 2 வேணும்னு ஆல்மோஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஜான் சீனா வர்சஸ் கோடி அண்ட் ராண்டி ஓட்டனுக்கான மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும்னு உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போதைக்கு ஜான் சீனா சைடு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாருன்னா மேபி அது ட்ரூ மைண்டர் கூட இருக்கலாம். சாட்டர்டே மெயினில் கண்டிப்பாக மேட்ச் பண்ணியே தீருவார் ஜான் சீனா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் பேட் மேக்கஃபி ரெசல்மேனியா பேக்லாஸ்ல மேட்ச் நடந்துச்சுல, அதுக்கப்புறமா அவர் வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் செஸ்ட்டை வந்து எரிச்சிட்டாரு. அது உண்மையிலே குந்தர் கூட எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் மோதினாலும் அவங்க நெஞ்ச பறி கொடுத்துட்டு தான் வரணும். உண்மையிலே ஏன்னா சீமஸ்லாம் பார்த்துக்கோங்க அடிச்சு ரத்தம் வந்துச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலே வேரித்தனமான மேட்ச்லாம் கொடுத்துருக்காரு குந்தர். அண்ட் இப்போதைக்கு பேட் மேக்கஃபி நெஞ்சு புகஞ்சதெல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே நடக்கக்கூடியது தான். அண்ட் இன்னொன்று இந்த ரெசல்மேனியா பேக்லாஸில் செஃப் காப் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு, டெபியூட் பண்ணியிருந்தாங்க WWE. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரோட மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய அவர் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இவரோட மேட்சஸ்லாம் அடிக்கடி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அது காரணம் இப்போதைக்கு என்னன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிளட் லைனில் சேர்க்க போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு சோலோசிக்கோ ஒரு பிளட் லைன் வச்சிருக்காரு, அதெல்லாம் ஜாக்கஃபாட் இருக்காரு. ஆனால் அப்படி ஒன்றும் தெரியல, ஜாக்கஃபாட் தான் பிளட் லைன் வச்சிருக்க மாதிரி தெரியுது. இப்போ ஜெஃப் காப்புக்கும் அந்த மாதிரி ஸ்டோரி பண்ண போகிறாங்க. மேபி இந்த வர ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் காப்புக்கும் அண்ட் ஜாக்கஃபாட்டும் இன்னும் வந்து ஏற்றுக்க போகிறாருன்றது கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவென்ட் ஜேம்ஸும் லோகன் பாலுக்கும் ஒரு மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட எண்டிங் சாதாரணமாக இருக்கப்போது கிடையாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் அப்படியே வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் மாற சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் ஆஃப் சாம்பியன் ஜூன் 28 நடக்க போது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சிஎம் பங்க் வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதிக ரூமர்ஸ் போது வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் செத்ரான்ஸ் வந்து சாட்டர்டே மெயின் ஈவென்ட்ல ஒரு மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இதான் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜே ஊசோ அண்ட் லோகன் பால் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக பண்ண மாட்டாங்க, ஓப்பனிங் மேட்சாக தான் பண்ணுவாங்க. அண்ட் இப்போதைக்கு செத்ரான்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் வர்சஸ் அண்ட் சிஎம் பங்க் செமிஃபைனலுக்கான ஒரு மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மேட்ச் நடக்கிற முன்னாடி மண்டே நைட்ரால ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடந்துச்சு. இது யாரை கவனிச்சிங்களான்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு இந்த மேட்சை பற்றி பிரான் பிரேக்கர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றி யோசிக்கல, கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ட் பிரான் பிரேக்கருக்கு அதில் செத்ரான்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிங்களா? அண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டீம் செத்ரான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்போனன்ட் வர போகிறாங்கன்னு. அதை தான் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டாக மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக புது ஆப்போனன்ட் வர போகிறாங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தா இல்லையா டிராகனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஆசை தீரி தான் அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கதைன்ட்டு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சீமன் தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.